காஷ்மீரில் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டு உயிரிழந்தவர்களுக்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்ணீர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. மதுரை எஸ் காலனியில் உள்ள மகா பெரியவா கோயிலில் அணுசக்தியின் அனுக்கிரக அமைப்பின் நிறுவனர் நெல்லை பாலு தலைமையில் திருவிளக்கு ஏற்றி உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தி அடைய மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. விலை மதிக்க முடியாத மனித உயிர்கள் பாதுகாக்கப்படவும் இனி இதுபோன்ற நிகழ்வு நடைபெறாமல் இருக்கவும் பிரார்த்தனை செய்யப்பட்டது. வேலூரில் உள்ள பழைய பேருந்து நிலையத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மாவட்ட தலைவர் தசரதன் தலைமையில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகாயினி மோட்ச தீபம் ஏற்றினார். கோவை சித்தாபுதூர் பகுதியில் பாஜக மாநில பொதுச் செயலாளர் முருகானந்தம், கோவை மாவட்ட தலைவர் ரமேஷ் உட்பட 100க்கும் மேற்பட்ட பாஜகவினர் கலந்து கொண்டு மலர் அஞ்சலியும் மௌன அஞ்சலியும் செலுத்தினர். காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் வேண்டுகோளின்படி காமாட்சியம்மன் கோயிலின் கிழக்கு கோபுரத்தில் மோட்ச தீபம் ஏற்றி வைக்கப்பட்டது. தாக்குதலில் படுகாயமடைந்தவர்கள் விரைவில் நலமடைய சிறப்பு பிரார்த்தனையும் நடைபெற்றது. புதுக்கோட்டையில் உள்ள சாந்தநாதர் சுவாமி வேதநாயகி அம்பாள் ஆலயத்தில் விஸ்வ இந்து பரிஷத் பங்கரஜல் உள்ளிட்ட இந்து அமைப்புகள் உயிரிழந்தவர்களுக்காக மோட்ச தீப வழிபாடு நடத்தினர். பின்னர் அகல் விளக்கு மோட்ச தீபத்தை அங்குள்ள புகழ்பெற்ற பல்லவன் குளத்தின் படிகளில் வைத்து இறந்தவர்களுக்கு 1 நிமிடம் அஞ்சலி செலுத்தப்பட்டது. மயிலாடுதுறையில் இந்து எழுச்சி பேரவை சார்பாக மோட்ச தீப வழிபாடு நடைபெற்றது. மாநில தலைவர் பழ சந்தோஷ்குமார் தலைமையில் லாகடம் பகுதியில் உள்ள காமாட்சியம்மன் ஆலயத்திலிருந்து 27 மோட்ச தீபங்கள் ஏற்றி தீவிரவாதத்திற்கு எதிராக முழக்கமிட்டு மோட்ச தீபங்களுடன் பேரணியாக காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு வந்து மோட்ச தீபங்களை வைத்து மகா தீபாராதனை செய்து வழிபாடு மேற்கொண்டனர். இதேபோல SDBI கட்சி சார்பிலும் பல்வேறு பகுதிகளிலும் உயிரிழந்தவர்களுக்காக அஞ்சலி செலுத்தப்பட்டது. திருப்பூர் CTC கார்டனில் மாவட்ட தலைவர் VK1 பாபு தலைமையிலும், வேலூர் அண்ணா கலையரங்கம் அருகே இஸ்லாமிய பெண்கள் உட்பட 300க்கும் மேற்பட்ட SDBI கட்சியினரும் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். தீவிரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து கண்டன கோஷங்களையும் எழுப்பினர். மேலும் திருவண்ணாமலையில் அண்ணாசிலை அருகேயும், நெல்லை மாவட்டம் களக்காட்டிலும், கோவை உக்கடத்திலும், சென்னை தாம்பரம் பேருந்து நிலையத்திலும் SDBI கட்சியினர் மெழுகுவர்த்தி ஏந்தி அமைதி கூட்டம் நடத்தினர்.